மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்பா இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படம் 20ஆம் தேதி வெளியாக போதான். உங்களுக்கும் எனக்குமே தெரியல. வேறு சில நம்மளை எதிர்க்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் 20ஆம் தேதி போய் தேட்டரில் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க தம்பிகளா அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க பிஜேபியோட தாவேக்கப்பட்ட சண்டை. அதாவது தலைவர் விஜய் அவர்கள் அவ்வளோதான் சண்டை. இந்த ஒரு பாப்பஸ் வாங்கிட்டார் நீதிமன்றத்தில். திமுக மாதிரி சண்டை செய்ய முடியுமா? நாங்கள் டெல்லியில் போய் சரண்டர் ஆனாலும் இங்கே சண்டை செய்கிற மாதிரி ஒரு சினாரியோவை நாங்கள் கிளப்பிடுவோம்ல, அந்த அரசியல் உங்களால் பண்ண முடியுதா? எதற்காண்டி நீதிமன்றத்தில் போய் வாபஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்று தரப்பு. ஒரு பக்கம் இது, இன்னொன்று பக்கம் இது. ஆனால் அந்த ஜனநாயகன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு மறுபடியும் இது உள்ளே நம்மளை உட்கார வைக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஓஹோ இது இதுக்காண்டி போடுறேன் இந்த நியூஸு, இந்த நியூஸ் இதுக்காண்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் ஒரு செய்தி பார்க்கும் போதே அந்த செய்தியை நீங்கள் உள்ளே போயே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா எது உண்மை அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அந்த கிளாரிட்டி அடிப்படையில் உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கேயுமே மிஸ் ஆகாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவானமாக பார்க்க போகிறோம். ஏன் வாபஸ் வாங்கினாங்க, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு செய்திகள்லாம் பரவுதே, எந்த அளவு உண்மை, எல்லாத்த பற்றியும் தெளிவான ஒரு கிளாரிட்டிக்கு இந்த வீடியோவில் வந்துடலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக முதல்ல எதுக்கு கோர்ட்டுக்கு போனோம், இப்போ ஏன் வாபஸ் வாங்கணும், இந்த கேள்விக்கு முதல்ல நமக்கு பதில் தெரிஞ்சிச்சுனாவே எவ்வளோ ஸ்மார்ட்டான மூவை நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிடும். அதாவது சென்சாருக்கு அப்ளை பண்ணி காலதாமதமாகுது, எந்த விதமான பதிலும் சென்சார் கொடுக்கல. நம்ம பொங்கல் ரிலீஸை மையப்படுத்தியிருக்கோம். பொங்கல் வர்ற வரைக்கும் சென்சார்ட்டேருந்து பதில் இல்லை. அப்போ சென்சாரை நம்ம போய் கேட்டாலும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ சென்சாருக்கு உத்தரவு போடுற ஆள் யார்? நீதிமன்றம் தான். ஸோ நீதிமன்றத்தை அணுகி சார் இந்த மாதிரி பொங்கலுக்கு வச்சுருக்கோம் படம் ரிலீஸை, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகிறோம். ஆனால் நீதிமன்றம் நம்ம எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்கலை. முதல்ல ஒரு நீதிபதி வந்து நமக்கு சாதகமான உத்தரவு கொடுத்தாங்க. ஆனால் சென்சார் போர்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு போய் அதற்கு தடை வாங்கினாங்க. நம்ம அந்த வழக்கு, அந்த மேல்முறையீடு போயிருக்காங்கல்ல, அந்த வழக்கை வேகமாக விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆங்கிலுக்காண்டி தான் உச்சநீதிமன்றம் போனால் இதான் தீர்ப்பு வரும் நமக்கு நல்லா தெரியும். பட் இந்த மேல்முறையீடு 2 நீதிபதி அமர்வு இருக்காங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்காண்டி நம்ம உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு மனு போட்டோம். நம்ம நினைச்சபடியே உச்சநீதிமன்றம் அந்த 2 நீதிபதிகள் அமர்வு வேகமாக விசாரிக்கணும்னு சொல்லி ஒரே நாளில் 5 மணி நேரம் விசாரிச்சாங்க. செய்திகள் அத்தனையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 5 மணி நேரம் விசாரிச்சு என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா கீழே இருக்கிற நீதிபதி கொஞ்சம் வேகமாக விசாரிச்சிட்டாரு, அவர் வந்து பதில் மனுலாம் கொடுக்கறதுக்கெல்லாம் டைம் கொடுக்காம இருக்காரு. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, சென்சார் கொடுத்தது தப்பு, சரி அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் போகல, கீழே ஒழுங்காக விசாரிக்கல, நீங்கள் போய் கீழே விசாரிச்சுட்டு வாங்க, இந்த மனுவை முடிங்க, புதுசாக ஒரு மனு போட்டு ஒழுங்காக முறையாக மறுபடியும் விசாரிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற உத்தரவை இந்த நீதிபதி கொடுத்தாங்க. இப்போ இந்த நீதிபதி விசாரிப்பார். இப்போ நம்ம ஏன் வாபஸ் வாங்கினோம்னா, இப்போ நம்ம கீழே போய் மறுபடியும் ஒரு மனு போடணும். அந்த மனுவை நம்ம வந்து போட்டு அந்த மனுவில் ஒரு தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பை எதிர்த்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு போய் அந்த 2 நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்து அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போய் என்னைக்கு படம் வர்றது? ஏன்னா நம்ம பொங்கலை மையப்படுத்தி தான் போனோம். பொங்கலே முடிஞ்சு 1 மாதம் ஆகுது. பொங்கலுக்காண்டி நீதிமன்றம் போனோம். நீதிமன்றத்தில் போய் சட்ட போராட்டம் பண்ணி பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்ம வாபஸ் வாங்கிட்டு வந்துடலாம். சென்சார் போர்டை நம்ம எதற்காண்டி நீதிமன்றத்தில் கட்டணும்னு நினச்சோம்னா பொங்கல் தான். பொங்கலே முடிஞ்சு போச்சு. சென்சார் போர்டு எப்போ சென்சார் கொடுத்தா என்ன அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இன்றைக்கி வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம நீதிமன்றத்தில் இந்த சண்டையை போட்டிருந்தோன்னு வைங்களேன், சென்சார் போர்டு கூட தாமதப்படுத்தி ஒரு 6 மாதம் எடுத்துக்குதுன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு. ஆனால் நீதிமன்றம் போனீங்கன்னா நம்ம தலைவர் முதலமைச்சராக 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவார்ல, அப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அவ்வளோ நேரம் தாமதமாகும். ஏன்னா இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம பசங்க நிறைய ட்வீட் போட்டாங்க. ஜனநாயகன் விஷயத்தில் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்ப்பா, எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் நீதிமன்றம் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்தியாவில் நீதிமன்றத்தை பயன்படுத்துறது 10% பேர் மட்டும்தான் இந்தியாவில் நீதிமன்றங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய மக்கள் தொகையில். அப்படி இருந்தும் நீதிமன்றத்தோட இந்த தாமதம் அப்படிங்கிறதா நீதிபதிகளே சில நேரம் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும், நம்மளுடைய அமைப்பு அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம பொங்கலுக்காண்டி போனோம், பொங்கலே முடிஞ்சு போச்சு, அப்புறம் நீதிமன்றம் திருப்பி வாங்கிட்டு வா. இப்போ சென்சார் போர்டோட நம்ம போய் மறுபடியும் சண்டை போடுவோம். இப்போ சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க, எக்ஸாமின் கமிட்டி போட்டு மறுபடியும் பார்க்க போகிறாங்களா, அல்லது ரிவைசிங் கமிட்டி போட்டு மறுபடியும் பார்க்க போகிறாங்களா, என்ன செய்ய போகிறாங்கங்கிறது தெரியல. ஆக்சுவலாக ரிவைசிங் கமிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 பேர் இருப்பாங்க. அந்த முதல்ல ஒரு 5 பேர் பார்த்தால அந்த 5 பேர் ஒருத்தர் தானே புகார் கொடுத்தாரு. அந்த 5 பேர் இல்லாமல் வேறு சில 9 பேர் வச்சு இந்த படத்தை மறுபடியும் பார்ப்பாங்க. இந்த படத்தில் வந்து இவங்க 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து மிலிட்ரிட்ட போய்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், பாதுகாப்புத்துறையிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ மத ரீதியான ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. ஸோ இது
இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம வந்து இந்த கட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த கட்ஸ் எல்லாம் இல்லாமல் மறுபடியும் இந்த 9 பேர் உட்காந்து இந்த படத்தை முழுமையாக பார்ப்பாங்க. பட் இந்த 9 பேர் உட்காடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேனலில், இந்த 9 பேர் உட்கார்ற பேனலில் எப்போ ரெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு சில பேர் சினிமாவில் வந்து ரொம்ப காலமாக இயக்குனராக இருக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து சில பேர் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான அந்த 9 பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. 9 பேரும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான துறைகளில் இருந்தவங்களா இருப்பாங்க. சினிமா சம்பந்தப்பட்ட அல்லது சமூக அக்கறை கொண்டவங்க, இந்த மாதிரி வந்து ஒரு மிக முக்கியமான 9 பேர் இந்த படத்தை உட்காந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஒப்பீனியன் சொல்லும் போது அந்த ஒப்பீனியனை சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கலாம், இல்லைனா மறுபடியும் இந்த 9 பேர் சரியில்லைப்பா, மறுக்க வேற ஒரு 9 பேரை வச்சு இந்த படத்தை பார்க்க வைப்போம்னு சொல்லி 2வது முறை கூட அவருக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஎஃப்சியில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் அடிப்படையில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மறுபடியும் போய் சென்சார்கிட்ட போய் நிற்க போகிறோம். நீ என்ன பண்ணுமோ பண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம், வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண போகிறோம். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது அவங்க உடனடியாக அந்த பேனல் போட்டு மிக வேகமாக படத்தை பார்த்து, ஓகேப்பா உங்களுக்கு UNA அல்லது UNA 16, 18 ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் நம்மள்ட்ட கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அடிப்படையை வச்சு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். பட் அவங்க எப்போ பார்க்க போகிறாங்க, எப்போ என்ன செய்ய போகிறாங்க, இப்போ இந்த 5 பேர் கொண்ட கமிட்டியில் ஒருத்தர் வந்து மாற்றுக்கருத்து வச்சார்ல, அந்த மாதிரி இந்த 9 பேர் கொண்ட கமிட்டியில் யாராவது மாற்றுக்கருத்து வைப்பாங்களா, அல்லது மறுபடியும் சேர்பர்சனே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து திருப்தி இல்லாமல் மறுபடியும் வேற ஒரு கமிட்டி போட்டு எதுவும் வேலை வைப்பாரா? இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் இது உள்ள இருக்குது. ஒரு வேளைங்க நம்ம நினச்சபடி எல்லாமே மிக வேகமாக நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறை அப்படிங்கிற ஒன்று அமலுக்கு வந்துடும். இப்போ நேற்று PL சந்தோஷ் வந்து பாஜகவோட மிக முக்கியமான ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா அவரோட கட்சியோட மீட்டிங்கில் அவர் பேசினதா சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏப்ரல் 2வது வாரத்தில் நமக்கு தேர்தல் வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ அவர் மிக முக்கியமான ஒருத்தர், ஏன்னா அவர் தெரியாமல் புரியாமலாம் இந்த வார்த்தையை விடமாட்டாப்ல. ஸோ ரொம்ப முக்கியமான ஆள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் பார்க்கும்போது ஏப்ரல் 2வது வாரம்னா அதற்கு முன்னாடியே தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் வந்துடும். இப்போ முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான புதிய திட்டத்தை லான்ச் பண்ண முடியாது. ஏன்னா தேர்தல் சமயத்தில் எந்த ஒரு வேட்பாளரும் எல்லா வேட்பாளரும் சமமாக இருக்கணும். அது ஆளுங்கட்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். இப்போ ஆளுங்கட்சிகிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா ஆளுங்கட்சி என்ன பண்ணும், புதுசாக ஸ்கீம்ஸை போட்டு மக்களை கவரும். அப்போ எதிர்க்கட்சி வேட்பாளருக்கு அந்த சம வாய்ப்பு இருக்காது. ஸோ எல்லா அதிகாரங்களும் பறிக்கப்படும். வேட்பாளர் இவர் ஒரு வேட்பாளர், இவர் ஒரு வேட்பாளர். அந்த சமயத்தில் நம்ம தலைவர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா மற்ற 2 வேட்பாளர்களுக்கு இல்லை 3 வேட்பாளர்கள் யார் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு வந்து அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் கிடையாது இல்லை. ஸோ இவர் படத்தை வச்சு ஒரு பிரபகண்டா பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமான சம வாய்ப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆனால் விஜயண்ணாக்கு கூடுதல் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. இது சமூக நீதி கிடையாது. அது அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த படத்தை வந்து தடை போடலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லலாம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுக்கலாம். ஸோ சென்சார் போர்டே மனசு வச்சாலும் இப்போ நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னா, 2வது வாரம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3வது வாரம் அல்லது 4வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக தேர்தல் என்னைக்கு அப்படிங்கிற அறிவிப்பு கண்டிப்பாக வந்துடும். தேர்தல் அறிவிப்பு வந்த அடுத்த நாள்லேருந்து தேர்தல் நடத்தை விதிமுறை அப்படிங்கிறது அமல்படுத்தப்படும். அப்போ அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா நமக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற அந்த வாய்ப்பும் கிடையாது. ஸோ எல்லா ஆங்கிளையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு படம் வராது. ஆனால் இந்த படம் சினாரியோக்குள்ளே நம்ம கவனத்தை இழுக்கிறதுக்காண்டி வாபஸ் வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி கமிட்டி போட்டு அவங்க கமிட்டியை மறுத்துட்டாங்க, அப்புறம் மறுக்க ஒரு கமிட்டி போட்டாங்க, அல்லது கமிட்டி கொடுத்துட்டாங்க. ஒருவேளை கமிட்டியே கொடுத்து எல்லாம் பண்ணிடுச்சுங்க, எல்லாம் ஓகேங்க, தேர்தல் நடத்தை விதிமுறையும் வரலன்னு வச்சுங்களேன், அந்த KVM ப்ரொடக்ஷன் எப்போ பார்ப்பாங்கன்னா, எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணால் ஆல்ரெடி லாஸு, எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணால் ஏன்னா இவ்வளோ தாமதம் ஆயிடுச்சுல்ல, அந்த கமிட்மெண்ட் ஆஃப் டேட் வந்து ரொம்ப கரெக்டாக அவங்க பிச் பண்ணணும். ஏன்னா அந்த டேட்டில் அவங்க ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க, எல்லா ஏரியாலையும் பார்க்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்க மாட்டாங்க, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தலைவரோட படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லா ஆங்கிளையும் பார்த்து அவங்க ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்ல. இப்போ இது எல்லாமே ஓகே ஆனாலும் அந்த டேட்டு கரெக்டாக பிச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போ நீ என்ன சொல்ல வர, இப்போது ஜனநாயகன் இல்லை, இதை சம்மந்தப்பட்ட எந்த கேள்விகளையும் நீங்கள் தலையிடாதீங்க, எந்த செய்தியும் நீங்கள் பார்க்காதீங்க, எதையுமே நம்பாதீங்க. ஏன்னா எல்லாமே அதிகாரப்பூர்வமாக நம்மளுடைய KVN ப்ரொடக்ஷன் சொல்கிற வரைக்கும் எல்லாமே உல்டா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இந்த ஒரு பதிவில் அழுத்தி சொல்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.